வணக்கம் நண்பர்களே. விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் ஒண்ணு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அத தொடர்ச்சியா வந்து அதுங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்ப பாருங்க எங்க வீட்ல குக்கி அப்படின்ட்டு ஒரு பூனைக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பூனைக்குட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அது எங்கே வேணாலும் திரியும். திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மரத்து மேல கூட ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கும். நாங்க வீட்ல அதுக்குன்னே ஒரு குட்டியான பெடிகிரி மாரி ஒரு உணவு இருக்கும். அந்த உணவு வந்துட்டு அலமாரில வச்சிருப்போம். அந்த அலமாரி நாங்க திறக்கிற சத்தம், அந்த அந்த டப்பா வந்து ஒரு குலுக்குற சத்தம் கேட்டுச்சுனாலே வந்துட்டு தெறிச்சுக்கிட்டு ஓடி வந்துரும். அப்படியே அந்த சாப்பிட்றதுக்காக. இப்ப பாருங்க, இப்ப எங்க வீட்ல ரூம்ல வந்து அது இருக்குது. அத வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு அத வச்சு எழுப்புறேன்னு பாருங்களேன். இப்ப பாருங்க, இப்ப எங்க ரூம்ல இருக்கிறாங்க. இப்ப குக்கி. நான் இப்ப பாருங்க. நான் அடுப்படிக்கு வந்து அடுப்படியில் அலமாரி அலமாரியில் தான் அவங்களுக்கான இந்த அலமாரி திறந்ததுமே ஓடி வருவான் பாருங்க. கண்டிப்பாக பாருங்கள், வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்துட்டான். வந்துட்டு நம்மளை வந்து அப்படியே கத்திட்டு இந்த பெடிகிரி போடணும்னு சொல்லிட்டு நம்மளை தொல்லை பண்ணுவான். இந்தா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பெடிகிரி வேணுமா? சாப்பிட இப்போ தானே சாப்பிட்டு வயிறுலாம் நிறைஞ்சிருக்குது. திரும்ப உனக்கு வேணுமா? ஏண்டா செல்லக்குட்டி, ம் திரும்பவும் உனக்கு வேணுமா? அப்படிதாங்க அந்த புழல் பைபாஸ். இப்போ நான் வந்து அலுவலகம் போகிறப்ப அந்த புழல் பைபாஸில் பார்த்திங்கன்னா, ஒரு பாலத்தோட மேலே அந்த விளிம்பில் வந்துட்டு சாப்பாடு சில பேர் வந்து அவங்க ரெகுலராகவே வைப்பாங்க. அதை சாப்பிட்றதுக்கு காகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் சாப்பாடு வைப்பாங்க அப்படிங்கிற அதை வச்சே வந்துட்டு வந்துருங்க. இதை மாதிரி நம்ம வந்து விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நாமளே வந்து பழக்கப்படுத்துகிறோம். இது மனித மூளைக்கும் வந்து சில நேரம் அந்த அனிச்சையாக இருக்கும். இப்போ நான் அலுவலகத்துக்கு போகிறேன், நான் மைண்டில் வந்து எங்கேயோ இருப்பேன். ஆனால் கை வந்து பைக்கை அது பாட்டுக்கு தன்னால் வந்து அலுவலகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி அனிச்சையாகவே வந்து நடக்கும். இதெல்லாமே வந்து நம்ம மூளையின் விந்தைகள். அது நமக்கு வந்து அது பெருசாக தெரியாது. அதை ஒரு நேரம் நம்ம யோசிக்கிறப்ப பரவாயில்ல, நம்ம மூளைக்குள்ள வந்து இவ்வளோ பதிவுகள்லாம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்கிறது தெரிய வரும். நன்றி, வணக்கம்.